காதிற்கினிய பாடல்கள், சிந்தனைக்கினிய தியானம், வாழ்க்கைக்குரிய வாக்குத்தத்தங்களோடு எங்களோடு கூட இணைந்திருங்கள். இனிய துவக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இனிய துவக்கம் இந்த நாளின் நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியில் என்னுடைய மனைவியும் நானும் உங்களோடு கூட அநேக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி காத்திருக்கிறோம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியும் இனிமையாக நம்ம துவங்குகிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை ஒரு இனிய பாடலோடு துவங்குவோமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை நம்ம உற்சாகமாக பாடுவோமா? பாடுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் வாங்கினாரே. அழகான வரிகள். உற்சாகமாக பாடுவோமா இந்த வரியிலிருந்து? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அடுத்த வரிகள் சொல்லுது, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் அப்படின்னு அழகான வரிகள். உற்சாகமாக பாடுவோமா இந்த கவியை? கண்மலைகள் பெயர்க்கும்படியாய். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. இவ்வளோ உற்சாகமான பாடல். இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளும் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குல்ல. காக்கும் கரங்கள் உண்டனக்கு. ஒரு ட்ரெயினில் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கை தவறி விழுந்துருச்சான். எவ்வளோ பதட்டமாக இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஆனால் அந்த அம்மா ட்ரெயினை நிப்பாட்டிட்டு ஓடி போய் அந்த ட்ராக்கில் இறங்கி ஓடி போய் அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை உயிரோடு இருந்ததாக அந்த சம்பவத்தில் ஒரு பேப்பரில் படித்தேன். ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்கிறார். காக்கும் கரங்கள். அந்த குழந்தைக்கு, அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதமாக அந்த குழந்தையை பாதுகாத்ததற்காக அந்த அம்மா ஆண்டவரை நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விபத்து வரும்போது, ஆபத்து வரும்போதும் தேவ தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சங்கீதம் 91 ஒரு அழகான வசனம் இருக்குது. ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன வசனம்?
தெரியுங்களா மணி உங்களுக்கு? போல கண்மணி போல ஆண்டவர் பாதுகாக்கிறாங்க, சங்கீதம் 18 சொல்கிறாரு. ஆனால் இதில் சங்கீதம் 91 தேவ தூதர்களை வச்சு எப்படி பாதுகாக்கிறாரு? பாதம் கல்லில் இடராதபடிக்கு கையில் தூக்கிக்கிட்டு போய் நம்மளை பாதுகாக்கிறாங்களாம். எப்படி ஒரு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த பாதுகாப்பை குறித்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாருன்னு ஏதாவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம உலகத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபையினால் தான் நம்ம திரும்ப வீட்டுக்கு வரோம். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் அருமையாக பாதுகாத்து வராங்க. ஒரு டைம் நான் ட்ராவல் பண்ணும்போது ஹேர்பின் பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மலை உச்சியில் அந்த குன்னூர் ஊட்டி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஸ் இருக்கும். அந்த பென்ஸில் வந்து ஒரு டைம் வந்து ஹேர்பின் பென்ஸில் இப்படி டேர்ன் பண்ணும்போது நான் போன வேனும் பஸ்ஸும் லைட்டாக அப்படியே உரசிக்கிச்சு. அவங்க 2 பேருமே பிரேக் போட்டாங்க. அந்த டைமில் ஆண்டவர் அற்புதமாக எங்களை காப்பாற்றினாங்க. பிரேக் போடலைன்னா அந்த இடத்துல விழுந்து நானும் எல்லாரோடையும் சேர்ந்து மறைச்சிருப்பேன். ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தாங்க. அற்புதமான பாதுகாவல். நம்ம ட்ராவல் பண்ணும்போது முன்னாடியே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஆண்டவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும். கண்டிப்பாக நம்ம ஒழுங்காக இப்போ நடந்து போனால் கூட வர்றவங்க எப்படி வராங்கன்னு தெரியல. அநேக விபத்துக்கள் நேரிடுவதை பார்க்குறோம். ஆனால் நம்ம வெளியில் போகும்போது ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, காக்கும் கரங்கள் எனக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது, அது என்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அப்படியே போகும்போது அந்த கரங்கள் நம்மை அற்புதமாக பாதுகாக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதாகமத்திலையும் அநேகம் பேரை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்துருக்கிறாங்க. சாத்தானுடைய பிடியிலிருந்து எவ்வளோ காரியங்கள்லேருந்து ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்துருக்கிறாங்க. தானியேலை சிங்கக்கபில போட்டாங்க, ஆண்டவருடைய கரம் பாதுகாத்தது. அதே மாதிரி அவருடைய நண்பர்களை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள அக்கினி சூளையில் போட்டாங்க, ஆண்டவருடைய கரம் என்ன பண்ணுச்சு? அற்புதமாய் பாதுகாத்தது. அந்த காக்கும் கரங்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது என்ற சிந்தனையோடு கூட இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி இந்த உற்சாகத்தோடு இருக்கும்னு கற்றுருக்கும் நம்புகிறேன். நிறைய காரியங்கள் நம்ம வேதாகமத்திலிருந்து படிப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி அழகான ஒரு பாடலோடு தொடங்கணும். அழகான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வந்த அனுபவங்கள். இந்த நிகழ்ச்சியில், அதாவது இந்த பகுதியில், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம்? இந்த பகுதியில் ஒரு விசேஷித்த மாணவருடைய பிரசங்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விசேஷித்த மாணவருடைய பிரசங்கம். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய மெசேஜ் பிடிக்கும். இவங்க செய்தி கொடுத்தா, இந்த ஊழியக்காரர் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுருப்போம் மனசில். அதை விரும்பி வர நம்ம கேட்போம். ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தருடைய பிரசங்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். பிடிச்ச ஒருத்தருடைய பிரசங்கம். ஆமாம், இவர் பிரசங்கம் பண்ணாருன்னா எல்லாருடைய கூட்டம் ஓடி வரும், அப்படி இருக்கிறாங்க. இவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றீங்க. யார் பிரசங்கம் பண்ணது? ஏசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம். ஹல்லேலூயா, ஏசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம். ஆமாம், அவர் பிரசங்கம் பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும். சொல்லுங்க, என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் நிறைய ஆண்டவர் வந்து அழகாக மலை பிரசங்கம் பண்ணுறாங்க. அது வந்து கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகளும் சரி, நிறைய ஆண்டவருடைய புத்தகத்தை விரும்பி இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் படிக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து மலை பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த பிரசங்கம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றீங்க. உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் வந்து முதலாவது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சொல்கிற காரியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 5:3 நம்ம பார்க்கலாம். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஆவியில் எளிமைனா என்ன முதலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ரோமர் வந்து 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையும் ஜீவனும் சமாதானமாம் அப்படின்னு. மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு. அப்போது ஆவியின் சிந்தை ஜீவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ மாம்ச சிந்தைன்னு ஒன்று இருக்குது, ஆவியின் சிந்தைன்னு இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எளிமைனா என்ன?
உலக பிரகாரமான வாழ்க்கையில் எளிமைனா என்ன சொல்வோம் நம்ம? ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இல்லை அவங்க ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னு யாரை நம்ம சொல்வோம்? ஒரு ரொம்ப காசு இல்லாதவங்க, ஏழைகளை பார்த்து எளிமையானவங்களை பார்த்து உன் கண்களை திறந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்லாம் வேதத்தில் நல்லா எழுதியிருக்கு. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எளிமையாக இருக்கணும்னா அது எப்படிப்பட்ட எளிமையை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நிறைய தாளந்துகள் கொடுக்குறாங்க. அந்த தாளந்துகளை நம்ம வந்து ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுறோம். ஆண்டவருக்காக நம்ம மகிமைக்காக அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு மனத்தாழ்மைன்னு ஒன்று இருக்கா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய சீஷர்களுக்குள்ளேயே வந்து அவங்க எப்படி யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்குது. என்னதான் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு பக்கத்துல இருந்து கேட்டால் கூட அவங்களுக்கு அந்த தாழ்மை இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? அவங்களுடைய கால்களை பிடிச்சி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? கழுவுறாங்க. கழுவிட்டு உங்களில் ஊழியக்காரராக இருக்கிறவங்க வந்து அதான் ஊழியக்காரனாக இருக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்க. மனத்தாழ்மையாக நம்ம இருக்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போது நம்ம உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு எதிராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்கிறோம். அது வந்து எண்டு வந்து என்னென்னா நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறது தான். அது ஆவியில் எளிமை இருந்தாலே நம்ம பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஆண்டவர் வந்து அந்த கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆவியின் எளிமை இல்லாதவங்க இப்போ மனத்தாழ்மை, மாயமான தாழ்மை அப்படின்னு வேதத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வந்து ஆவியில் எளிமை இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனத்தாழ்மை வந்து மாயமான ஒரு தாழ்மையாக மாறிடுது. மாயமாக தாழ்மையாக இருக்கும்போது நடந்துக்கிறது அது வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்துக்கிறவங்க எப்படி ஒரு மாயமான தாழ்மையை கடைப்பிடிக்கிறாங்க. வெளியில் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க இருதயத்தில் வந்து தாழ்மை கிடையாது, பெருமையான சிந்தனைகள் இருக்குது. ஆண்டவர் அந்த உள்ளான மனதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. நீங்கள் வாசிங்க கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நம்ம பந்தய பொருளை அதனால என்ன பண்ணுவோம்? பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இழந்து போயிடுவோம். என்னன்னா மாயமான தாழ்மை. நம்ம உள்ளான தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. காணிக்கை பெட்டியில் ஒருத்தராக காணிக்கை போட வராங்க. அப்போது நான் இவ்வளோ போடுறேன் அந்த ஒரு எண்ணத்திலே அவங்க வந்து போடும்போது அது ஒரு பெருமையான எண்ணம். அந்த ஏழை விதவை என்ன பண்ணுறாங்க? 2 காசு போடுறாங்க. ஆனாலும் அவங்க உள்ளத்துக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறது எல்லாத்தையும் போடுறாங்க. அப்போ உள்ளான தாழ்மையை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? எதிர்பார்க்குறாங்க. நான் ஆண்டவருக்கு இவ்வளோ செய்கிறேன், நான் ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப நம்மளை வந்து ஆண்டவருக்கு இப்படி நான் சாட்சியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகட்டான வாழ்க்கை அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கல. நம்ம செய்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு எளிமையாக சொல்லப்படுது. இப்போ நல்லா நம்ம நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணாலும் வேதத்தை வாசித்தாலும் சரி, சில பேர் நம்ம வந்து கிறிஸ்தவங்க சொல்லிக்கிறது, நான் இவ்வளோ நேரம் வேதத்தை வாசித்தேன், இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணேன், நான் இப்படி ஜோம் பண்ணாலும் நான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அது கூட ஆண்டவர் வந்து மாயமான தாழ்மையை தான் அது குறிப்பிடுறாங்க. என்னென்னா நம்ம ஒரு பகட்டாக மற்றவங்கக்கிட்ட பெருமையாக அதை பேசக்கூடாது. ஆவிக்குரிய எளிமைனா எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தரே எனக்கு இதை செய்தார், ஆண்டவருடைய கிருபைனால இது நடந்தது அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு ஆவிக்குரிய எளிமை தான். இப்படிப்பட்ட எளிமையாக நம்ம நடக்கும்போது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன்னா அந்த அந்தரங்கத்தில் பார்க்க கர்த்தர் வந்து நம்மளுக்கு வெளியரங்கமாக என்ன பண்ணுறாங்க? பலன் அளிக்கிறாங்க. இப்போ ஆவியில் எளிமை அப்படின்றது தாழ்மையை குறிக்கிறதுன்னு ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து அப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி கொடுத்த ஆண்டவரே தாழ்மையாக தான் இருந்தார். பிரசங்கம் பண்ணவர் அதை செஞ்சு காட்டிட்டு போனது தான் இதில் ஒரு அழகான விஷயம். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்குது,
மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நல்ல அழகான கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி அழகான கருத்துக்களை இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கத்திலேருந்து முதல் ஒரு பிரசங்கத்தின் முதல் காரியம் ஆவியில் எளிமையை குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள், கேட்போம். நம்ம அப்படி மனத்தாழ்மையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆண்டவர் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும்போது அவங்க அதிகமாக ஊழியம் செஞ்சவங்க அவங்க தான், அதிகமாக நிருபங்களை எழுதினவங்க அவங்க தான். எல்லாரிடமும் நான் மிகுந்த மனத்தாழ்மையாக இருந்து நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றினேன்னு நிறைய இடத்துல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி அவங்க நான் எப்படி மிகுந்த மனத்தாழ்மையாக இருந்து உபத்திரவத்தில் இருந்து நான் இந்த ஊழியத்தை செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு எபேசியர் 4:2 எழுதப்பட்டிருக்குது. பவுல் அப்போஸ்தலனும் அந்த மாதிரி ஊழியத்தை நிறைவேற்றினதை பார்க்கலாம். யார்கிட்ட நம்ம அப்படி தாழ்மையாக இருக்கணும்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவருக்கொருவர் தாழ்மையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அநேக இடத்துல எழுதியிருக்கதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஊழியத்தை நிறைவேற்றும் போதும் சரி, மற்றவர்கள் இடத்துலையும் சரி, நம்ம வேலை ஸ்தலத்துலேயும் சரி, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தாழ்மைப்பட்டு போகிறதுல தவறே கிடையாது. ஆண்டவரும் என்ன பண்ணுறாங்க, சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, பிதாவானவர் உயர்த்தி வைத்ததை பார்க்கலாம். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அவரை உயர்த்தி வைக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வைக்கிறத பார்க்குறோம். அப்போது ஆவியில் நமக்கு எளிமை என்பது தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுத்தவர் அதை செய்து காட்டினார். அதே போல் நாமளும் தாழ்மையாக இருக்கும்போது நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். இல்லை, 1 பேதுரு 5:6 அழகாக சொல்லுது, அவருடைய கைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணுமா, அடங்கி இருக்கணுமா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கையில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, தாழ்மையாக இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார் அப்படின்னு பார்த்தோம். அழகான ஒரு கருத்துக்களை சொன்னீங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா ஆவியில் எளிமை தாழ்மை வேணும் என்ற கருத்தை நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் கொடுக்குறாங்க. சில நேரம் நேராகவே பேசுகிறாங்க. இப்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது ஆண்டவர் நேராகவே பேசி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அதே போல் ஆபிரகாமுக்கு நேராக பேசி வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நீ அங்கே போனீன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை நேராக கொடுக்குறாங்க. சில வாக்குத்தத்தங்கள் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய பிள்ளைகள் மூலமாக வாக்குத்தத்தங்கள் கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாங்க. இந்த ஏசாயா புத்தகம் என்பதே நமக்கு வந்து ஒரு மினி பைபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்படி வேதத்தில் 66 புத்தகங்கள் இருக்கோ அதே மாதிரி ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை ஒரு மினி பைபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருக்கும் போதும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் போதும் சரி, ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை அவங்க மூலமாக கொடுத்தாங்க. அதில் ஒரு வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்ம பார்க்கலாம். ஏசாயா 1:18 ஏசாயா 1:18 இன்றைய வாக்குத்தத்தமாக பார்க்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தத்தை விட இது சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மற்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ப்ளஷர் கொடுப்பேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் தொடுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பாவ சிந்தனை, பாவ உணர்ச்சி, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடிய பாவம் செய்திருந்தாலும் கூட நான் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அதுக்கு அழகான உதாரணம் சொல்கிறாங்க. சிவேர் என்று இருந்தாலும், சக்கச்சவேர்னு உன் கைகள் ரத்தம் படிஞ்சிருந்தாலும், உன் இருதயம் ரத்தத்தில், அதை பாவத்தில் ஊறி போயிருந்தாலும்
அதை நான் எப்படி மாற்றுவேன்றாங்க, உறைந்த மழையை போல். உறைந்த மழை பார்த்துருக்கிறீங்களா? ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உறைந்த மழை. அது அப்படியே விளவிலேர்னு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நான் மாற்றுவேன். காட்டன் பஞ்சோடைய கலர் மாதிரி நான் மாற்றுவேன் உங்களுடைய பாவத்தை. அவ்வளோ கொடுமையாக நீங்கள் செஞ்சுருந்தாலும். நிறைய காரியங்களும் பார்க்கலாம். நிறைய கொலை செய்த ஒரு மனிதனை ஆண்டவர் தொட்டு மாற்றியதை பார்த்துருக்குறோம். ஆனால் ஏன் இது ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, சிலர் அந்த பாவ உணர்ச்சியினால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பாவ உணர்ச்சி அவங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வந்துடுது. அந்த பாவ உணர்ச்சியினால் அநேகர் தங்களுடைய பலவீனத்தில் விழுந்து போயிடுறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் சுகமாக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாவத்தினால பலவீனங்கள் வர்றதை பார்க்குறோம். அந்த பலவீனத்திலிருந்து, அந்த பாவ உணர்ச்சியிலேருந்து, குற்ற உணர்ச்சியிலிருந்து ஆண்டவர் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்தில் தான் ஒரு விசேஷமானது. வேற யாரும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவே முடியாது. எந்த மனுஷன் கொடுக்க முடியாது, தேவ தூதர்கள் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. இவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இவர் தான் அந்த பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து இங்கே கொடுக்குற அழகான வாக்குத்தத்தம், இன்றைக்கி பாவ உணர்ச்சினால், குற்ற உணர்ச்சினால் வேதனைப்பட்டு கலங்கி அந்த டிப்ரெஷனில் போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி கொடுக்குற அந்த ஒரு வாக்குத்தத்தம், அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், அதை நான் மாற்றினேன், புது இருதயமாக மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற யாராவது ஒரு நேயர் தங்களுடைய இருதயத்தில் குற்ற உணர்ச்சினால், பாவ உணர்ச்சினால் இருப்பாங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை மாற்றுவேன், பஞ்சை போல் ஆக்குவேன், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும், நமக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்ம ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நான் மன்னிப்பேன், ஏன்னா நான் அன்பான தேவன், நீ என்கிட்ட வரணும்னு நான் விரும்புகிறேன்னு நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசுங்க. அவங்க கரைகளை துடைத்து அவர்களை வெண்மையாக, அவருடைய இருதயத்தை ஒரு புது இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி ஒரு இனிய துவக்கமாகவே இருந்தது. உற்சாகமாக பாடினோம், காக்கும் கரங்கள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி நல்ல ஆவியில் எளிமையை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். அதே போல் ஆண்டவர் வாக்களித்திருக்கிறாங்க, நான் இருதயத்தை மாற்றுவேன்னு. இந்த நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.